3 செஞ்சுரி அடிச்ச சாம்சன் கில்லுக்கு தண்ணி பாட்டில் தூக்கணும். ஆனா 14 மேட்ச்ல ஒரு அரை சதம் கூட அடிக்கல. அதுவும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில 10 ரன்னுக்கு மேல ஒரு முறை கூட அடிக்கல. அவர் பெவிலியன்ல போயிட்டு சீக்கிரமா அவுட் ஆயிட்டு சொகுசா உட்காரணும். சிவம் துபேக்கு ஸ்பின் மட்டும் தான் ஆட தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் 17வது ஓவர்ல ஃபாஸ்ட் மட்டுமே வீசக்கூடிய நேரத்துல 8வது விக்கெட்டுக்கு அவர் ஏன் அனுப்பணும்? இந்த அணியா 101 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சது. மாஸ் கம்பேக் கொடுத்து இந்தியாவை 51 ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சு இப்ப பழி தீர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20ல 74 ரன்னுக்கெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்களை சுருட்டி எடுத்த இந்திய பவுலர்கள் இந்த போட்டியில 214 ரன்னை விட்டு கொடுத்திருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் T20ல செகண்ட் ஹாஃப்ல பனிப்பொழிவு இருந்து 10 விக்கெட்டை எடுத்து 74 ரன்னுக்கு கட்டுப்படுத்தி இருக்காங்க. இதுல என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒழுங்கா பேட்டிங் விளையாடலையா, இல்ல செகண்ட் மேட்ச்ல இந்திய பவுலர்கள் ஒழுங்கா போடலையா? இந்த போட்டியில லக்ன்றது டாஸ் வின் பண்றதுல தான் இருக்கு போல, மேட்சை வின் பண்றதுல இல்ல. சூரியகுமார் யாதவ் அவர்கள் டாஸ் வின் பண்ணி பிராக்டிஸ் பண்ற நேரத்திலே அதிகமான பனிப்பொழிவு இருந்ததுனால கொஞ்சம் கூட யோசிக்காம போலிங்க சூஸ் பண்ணிட்டாரு. இந்த சண்டிகர் கிரவுண்ட்ல IPL சீசன்ல எல்லாருமே விளையாடி இருக்கிறோம். மகளிர் பிரிவுல சர்வதேச போட்டிகள்ல விளையாடி இருக்கிறோம். ஆடவர் பிரிவுல சர்வதேச போட்டிகள்ல இது வரைக்கும் விளையாடினதே கிடையாது. இதுதான் முதல் முறை. அப்படின்னா எல்லாருமே இந்த இடத்துல பொறுப்பை உணர்ந்து விளையாடணும். ஆனா நானும் வைஸ் கேப்டன் பொறுப்பா விளையாட மாட்டேன்ற மாதிரி இந்த போட்டியில விளையாடி இருக்காங்க. அடுத்ததா பேசிய மார்க்கம், ஒருவேளை டாஸ் விழுந்தா நானும் பவுலிங் தான் சூஸ் பண்ணிருப்பேன், ஆனா இது பேட்டிங்க்கு கரெக்டா இருக்கும், ஆகையினால அதிகமான டார்கெட்டை இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியாவை அழுத்தத்துக்கு உள்ளாக்கணும்ன்றதான் எங்களுடைய எண்ணம்னு சொன்னாரு. கூடவே ஃபர்ஸ்ட் T20ல நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம். இதெல்லாம் T20 போட்டியில சாதாரணமான விஷயம், அதுல இருந்து கடந்து வரதானே நல்லது. நாங்க மாஸ் கம்பேக் கொடுப்போம்னு சொல்லி ஸ்டப்ஸ், இன்னொரு பக்கம் மகாராஜ், நோர்கியா, இவங்க 3 பேரை வெளியே உட்கார வச்சுட்டு ஹென்ட்ரிக்ஸ், பாட்மேன், லிண்டே 3 பேரை சேர்த்து இருக்காங்க. அதிரடியா விளையாடணும்னு டீகாக்கும் ஹென்ட்ரிக்ஸும் களத்துக்கு வந்தாங்க. டீகாக் பொதுவா டிராவிஸ் ஹெட் மாதிரி. டிராவிஸ் ஹெட் எப்படி இந்தியாவுக்கு தலைவலியா இருக்கிறாரோ அதே மாதிரி தான் டீகாக்கும் தலைவலியாகவே இருப்பாரு. ஆனா அவருக்கு தலைவலியா இருக்கிறது யார் தெரியுமா? ஹர்ஷித் சிங் தான். 3 முறை இது வரைக்கும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் T20ல கூட யார் விக்கெட் எடுத்தது? ஹர்ஷித் சிங் தான் எடுத்தாரு. ஒரு முறை தான் தப்பு நடக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா? ஆனா மனுஷன் 3 பால் தடுமாறினாலும் 5வது பால்ல ஹர்ஷித் சிங் ஓவர்ல 6 அடிச்சு ஆட்டத்தை தொடங்கிட்டாரு. அடுத்ததா 2வது ஓவர்ல 2 பேரையும் வச்சு பயத்தை காட்டி 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்தாரு பும்ரா. என்னதான் பும்ரா பயத்தை காட்டினாலும் 3வது ஓவர் 4வது ஓவர் பதம் பார்த்துட்டாங்க டீகாக்கும் ஹென்ட்ரிக்ஸும். பும்ராவும் ஹர்ஷித் சிங் தான் போட்டாங்க. தரமான இந்திய பவுலர்கள், அதாவது நம்பர் 1 T20 பவுலர்களாக இருந்தவர்கள், அவங்களுடைய ஓவர்ல 2 ஓவர்ல அதுவும் பவர் பிளேல 28 ரன் அடிச்சிருக்காங்க. வா வருண் வான்ற மாதிரி 5வது ஓவர்ல வந்த ஃபர்ஸ்ட் பால்லே, அதாவது பும்ரா ஓவர்ல 6 அடிச்ச ஹென்ட்ரிக்ஸ போல்ட் எடுத்தாரு. அந்த ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி 3 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா வீசின அக்ஸார் பட்டேல் அதே ஒரு கட்டுப்பாட்டோட வீசுவாருன்னு பார்த்தா மனுஷன் 12 ரன்னை விட்டு கொடுத்தாரு. மொத்தமா பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்கு 53 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க இந்திய அணி. அடுத்த 4 ஓவர், அதாவது 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் ஹார்திக் பாண்டியா 2 ஓவரை வீசி 18 ரன்னை விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி 8வது ஓவரையும், இன்னொரு பக்கம் அக்ஸார் பட்டேல் 10வது ஓவரையும் வீசி தலா 11 ரன்னை விட்டு கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் விக்கெட்டே விடல. 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 90 ரன்னுக்கு 1 விக்கெட்டை இழந்து 230 அடிக்கணும்ன்ற டார்கெட்டோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல தான் ஹர்ஷித் சிங் சொதப்பிட்டார். சரி, இனி வர ஸ்பெல்ல கரெக்டா வீசுவாருன்னு நினைச்சுதான் சூரியகுமார் யாதவ் அவர்கள் 11th ஓவர்ல ஹர்ஷித் சிங்கை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல டீகாக் இருக்கிறாரு. டீகாக்கால தான் அவர் தனியே போயிட்டாரு. அவரே விக்கெட் எடுத்து அவரே குழப்பத்துல வச்சிருந்த நபரு அவருக்கே ஒரு வாட்டமான பால் எல்லாம் போட்டு அவரை 6 அடிக்க வச்சுட்டாரு. ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? இந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூ, அதாவது விக்கெட் எடுக்கல, விக்கெட் எடுக்கிறதுனால தான் பிரேக் த்ரூ கிடையாது, ரன்னை வாரி கொடுத்ததுனால தான் பிரேக் த்ரூ. அதாவது 7 வைட போட்டிருக்காரு. இந்த 7 வைட பார்த்ததுமே கம்பீருடைய முகம் ஆக்ரோஷமா மாறி போச்சு. அதாவது ஒருத்தன் ஒரு தப்ப ஒரு முறை செய்யலாம், அது எப்படி சரியா 7 முறை ஒரே தப்பு செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் மனுஷன் இந்த இடத்துல போலிங் வீசி இருக்காரு. அந்த ஓவர்ல மட்டும் 7 வைட கொடுத்து ஒரு 6 வேற கொடுத்திருக்காரு. அங்கிருந்து எக்ஸ்ட்ராவா போயிட்டாங்க ரன். அவருதான் ரன் கொடுக்குறாரு. கட்டுப்பாடோட வீசின வருண் சக்கரவர்த்தி சரி வந்து 12வது ஓவர்ல கட்டுப்படுத்துவார்னு பார்த்தா அவரும் 2 6 கொடுத்து ஆனா மார்க்கமோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. அப்படி எடுத்ததன் மூலமா 12 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 121க்கு 2 விக்கெட். ஆனா இந்த இடத்துல 47 பாலுக்கு 83 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்காங்க மார்க்கமும் டீகாக்கும். சரிப்பா, இவ்வளவு ரன் போயிடுச்சு, ஓவரை இதுக்கப்புறமா மாத்தி கொடுப்போம்னு புதுசா சிவம் துபே கிட்ட கொடுக்குறாங்க. 15வது ஓவருக்குள்ள 2 ஓவர் வீசி 18 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 156க்கு 2 விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா அணி. பேக்கப்ல பிரேவிஸ், மில்லர், ஃபெரரான்னு சொல்லக்கூடிய தரமான பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. பேலன்ஸ் 5 ஓவர் வேற இருக்கு. 16வது ஓவர்ல திரும்பவும் வருண் சக்கரவர்த்தி வந்தாரு. வந்து 4 ரன் மட்டும் தான் அந்த ஓவர்ல விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி அக்ஸார் பட்டேல் வீசின 17வது ஓவர்லயும்
4 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. 156 ரன் மட்டும் தான் அடிச்சு வச்சிருந்தாங்க 15 ஓவருக்கு. இதுல ஒரு 8 ரன் 164 ரன் மட்டும் தான் வருது. ஆனா அங்கிருந்து எப்படியோ ரன் எங்கவோ போயிடுச்சு, 214 போயிருக்கு. அப்ப எவ்வளவு ஓவர்ல 3 ஓவர்ல அதிகப்படியான ரன் கொடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் அந்த இடத்துல இருந்தது நம்பர் 1 T20 பவுலர்கள், அவங்க மட்டும் தான் போட்டிருக்காங்க. அவங்க ஓவர்ல இந்த அளவுக்கு ரன் போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல நாம டிகாக்க பத்தி விரிவா பார்த்தே ஆகணும். அந்த 16வது ஓவர் வருண் சக்கரவர்த்தி வீசினார்ல, அவருடைய மாயாஜால சுழல் மூலமா அந்த பந்து விடப்பட்டதனால அங்க ஸ்டம்ப் அவுட் ஆக்கி 46 பாலுக்கு 90 ரன் இருக்கும்போது அவர் அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. ஆனா அந்த 90 ரன்ல 7 6 5 4 அடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் எல்லா பவுலர்களையும் நாலாபுரமா சதற விட்டு வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல ஒரு ஓவர்ல கிழிச்சு தொங்க விட்டு இருக்காரு. மற்ற ஓவர்கள்ல தான் கொஞ்சம் பேலன்ஸா வீசி இருக்காரு. டிகாக் அவுட் ஆனா என்ன, மில்லரும் ஃபெரேராவும் சேர்ந்து இந்திய பவுலர்களை பொளந்து எடுத்திருக்காங்க. 18வது ஓவர் 20வது ஓவர் வீசினது யாருன்னு பாத்தீங்கன்னா பும்ரா. அவருடைய ஓவர்ல ஃபெரேரா 6-4 பறக்க விட்டுருக்காரு. அதாவது F1 ரேஸ்ல கார் பறக்கல அந்த மாதிரி பறக்க விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் 19வது ஓவர் ஹர்தீப் சிங் தான் வீசி இருக்காரு. அவர் வீசினதுலயும் 6-4 ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து 23 பாலுக்கு 53 ரன் அடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில 12 பாலுக்கு 20 ரன் மில்லர் அடிச்சிருக்காரு, நாட் அவுட் பேட்ஸ்மேனா. இன்னொரு பக்கம் ஃபெரேரா 16 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்காரு, நாட் அவுட் பேட்ஸ்மேனா. ஆக மொத்தம் 4 விக்கெட்டை இழந்து 213 ரன் அடிச்சிருக்காங்க. இப்ப இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கக்கூடியது நம்ம பும்ராவை. 4 ஓவர் வீசி 45 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அதே 4 ஓவர் வீசி ஹர்தீப் சிங் 54 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் நமக்கு டார்கெட்டா 214 கொடுத்திருக்காங்க. பாராட்டணும்னா வருண் சக்கரவர்த்தியை பாராட்டலாம். எல்லாரும் 4 ஓவர் வீசி 40 ரன் விட்டு கொடுத்தா மனுஷன் மட்டும் 2 விக்கெட் எடுத்து 29 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இவர் ஏதோ ஒரு தாக்கத்தை வேர்ல்டு கப்ல ஏற்படுத்துவார். அதனாலதான் அவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒதுக்க முடியல. குல்தீப் யாதவ் இருந்தும் வருண் சக்கரவர்த்தி தான் உள்ள இருக்காங்க. இவரை 3 ஃபார்மட்லயுமே எடுக்கலாம். ஆனா கம்பீருக்கு அது தோணாது. ஏன்னா ஒரு ஃபார்மட்ல ஒருத்தர் விளையாடிட்டா இன்னொரு ஃபார்மட்ல எடுக்க மாட்டாரு. இந்தியாவின் தரப்பில் இருந்து எல்லா பவுலர் கூட வச்சுக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா ஹர்தீப் சிங் தான் இதுக்கு காரணம். 16 எக்ஸ்ட்ராஸா விட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இங்க நம்ம சரியான நபரை தேர்வு செஞ்சு அங்க தோத்து போயிட்டா நம்ம கம்பீரை குறை சொல்ல போறது இல்ல. ஆனா இந்த இடத்துல சரியான பவுலர்களை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆகையினால இந்த இடத்துல கம்பீரை குறை சொல்ல முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஆனா ஒரு விஷயத்துல சொல்லலாம், சரியான நபரை தேர்வு செஞ்சுட்டு தோத்து போயிட்டோம்னா நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா சரியான நபரை தேர்வு செய்யாமலே அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கணும்னா அது எப்படி ஜெயிக்க முடியும்? கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அந்த நேரத்துல கம்பீரை தான் குறை சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நம்மால் பேட்டிங்ல பண்ணிருக்காரு. 214 ரன் அடிக்கணும். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாராவது ஒருத்தரோ 2 பேரோ பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் லீட் பண்ணி எடுத்துட்டு போனா தான் அடிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4 பேருமே சொற்ப ரன்களை வெளியேறினா 175 அடிச்சும் பாத்தீங்களா போன மேட்ச்ல, அந்த மாதிரி தான் அடிக்க முடியும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல சப்போர்ட் பண்ண வேண்டியது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள். இங்க கூட பாருங்களேன், 214 ரன் அடிக்கணும். களத்துக்கு வராங்க அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும். அபிஷேக் சர்மா ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு வந்துட்டாரு. நிகிடி வீசின முதல் பால்லயே யாரு சுப்மன் கில் அவர்கள் விக்கெட் ஆகிட்டு பெவிலியன் போயிட்டாரு. 3 செஞ்சுரி அடிச்சு சஞ்சு சாம்சன் தண்ணி பாட்டில் தூக்கிட்டு யாருக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு? சுப்மன் கில்லுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா இந்த மனுஷன் ஒரு போட்டியில கூட 10 ரன் கூட அடிக்க முடியாம 14 இன்னிங்ஸா ஒரு ஆஃப் செஞ்சுரி கூட அடிக்கல. ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடிய 2 போட்டியில ஒரு முறை கூட 10 ரன் அடிக்கல. இந்த முறை கூட டக் அவுட் ஆயிட்டு போயிட்டு பெவிலியன்ல உட்காந்துக்கிறாரு ஏசில. இப்படி இருக்கிறதுக்கு அவர் ஏன் அழைக்கணும்? அதுவும் இல்லாம இவர் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்துக்கு எதிராக நல்லா ரன் அடிச்சாரு, T20 ஆடின மாதிரி ஆடினாரு. உடனே அங்கிருந்து எடுத்துட்டு வந்து வைஸ் கேப்டனா போட்டு நீ வந்து ஓப்பனிங் ஆடுன்னு கொடுத்துட்டீங்க. அங்க கூட 4th டவுன் தான்ப்பா இறங்கினாரு. அதே மாதிரி இங்க ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுக்க வேண்டியதானே? எப்படி இங்க நல்லா விளையாடனா தான் ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா இங்க நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிற சாம்சனை தூக்கிட்டு எப்படி அவரை ரீப்ளேஸ் பண்ணலாம்? அதை கூட விடுங்க. டெஸ்ட்ல T20 மாதிரி விளையாடினாருன்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு வந்து T20 போட்டியில போட்டீங்க. ஆனா T20ல IPL விளையாடின சாய் சுதர்சனை தூக்கி எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட்டுக்கு போட்டீங்க. ஆக்சுவலா அவருடைய ரெக்கார்டு T20ல IPL தான் இருக்குது. ரஞ்சி டிராஃபில கிடையாது, உள்ளூர் டெஸ்ட் போட்டிகள்ல கிடையாது. வைஸ் கேப்டன் போனதும் சரியான நபரை களத்துக்கு அனுப்புவாருன்னு பார்த்தா அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் அனுப்பி இருக்காரு. ஆக்சுவலா அந்த இடம் யாரோட தெரியுமா? விராட் கோலி ஆடின இடம். சேசிங்ல எப்படிப்பட்ட ஸ்கோரா இருந்தாலும் மனுஷன் தனிப்பட்ட முறையில் அடிச்சு எடுத்துட்டு போவாரு. அந்த மாதிரியான இடத்துல அக்ஷர் பட்டேலை கூட்டிட்டு வந்து இங்க என்ன பண்ணிட்டாரு? 21 பாலுக்கு 21 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பவர் பிளேக்குள்ளார ஒரு ஆட்டம் ஆடணும். அந்த ஆட்டம் ஆடுறதுக்கு 2 பேருமே வசதியா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல இவர் டாட் பண்ணதுனால இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா அடிக்க வேண்டிய சூழ்நிலை. அவர் அடிச்சதுனால அவரும் அவுட் ஆயிட்டாரு. கூடவே அடுத்ததா வந்த சூரியகுமார் யாதவும் 4 பால் விளையாடி 5 ரன் அடிச்சு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. இப்படி 2 பேருமே விக்கெட் ஆகுறதுக்கு காரணம் யாரு? அக்ஷர் பட்டேல் தான். ஆனா இந்த இடத்துல 3rd பிளேஸ்ல திலக் வர்மாவை அனுப்பி இருக்கலாம். ஒரு சேசிங்ல மாஸ்டரா இருக்கிறாரு இப்போ வரைக்கும். அப்படி இருக்கும்போது அவர் அனுப்பி இருந்தா அந்த இடத்துல அபிஷேக் சர்மாவோட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. அவருக்கும் இவர் ஆடி கொடுத்திருப்பாரு. நான் ஆடலனா கூட நீ ஆடுறான்னு சொல்லி இருப்பாரு. இங்கவும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு கம்பீர். கூடவே 2025 ஃபுல்லா 15 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காங்க. யாரு? சுப்மன் கில் 263 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 17 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு.
கூடவே கேப்டன் ஆன சூரியகுமார் யாதவ் இதே 2025ல 17 இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 14.58 பேட்டிங் ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. போதும்டா சாமி, எவ்வளோ திறமையான வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் டீம்ல எடுக்காம ஃபார்ம்லயே இல்லாத இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு வேர்ல்டு கப்புக்கு போக போறீங்க. அப்படி போனா என்ன நடக்கும்? வேர்ல்டு கப் தான் பறிபோகும். ஆகாஷ் சோப்ரா சிறப்பா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. கேப்டனா ரன் அடிக்கலனா வண்டி ஓடாது. கேப்டனா டாஸை வின் பண்ணா மட்டும் என்ன பிரயோஜனம்? இந்த இடத்துல கேப்டனும் வைஸ் கேப்டனும் சரியான ஒரு ஃபார்ம்ல கிடையவே கிடையாது. T20 பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் தான் எடுப்புன்றது கம்பீருடைய வேதம். அதே மாதிரி 4 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை தான் வச்சிருக்காரு. ஆனா இங்க 2025ல நீங்க நிறைய சீரீஸ்லயும் சரி, போட்டிகளையும் ஆசி கோப்பையிலும் சரி, அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் மட்டும்தான் அதிகமான போட்டிகளை அடிச்சிருக்காங்க. வேற யாருமே அடிக்கல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்ல. அப்படி இருக்கும்பொழுது இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆடுவாங்க, கேப்டனும் வைஸ் கேப்டனும் ஆட மாட்டாங்கன்னா அவங்களை எடுக்கிறது என்ன மனநிலை? அவங்களுக்கு ஏன் தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்கணும்? ஆரம்பத்துல சூரியகுமார் யாதவ் 5வது இடம் 6வது இடத்துல தான் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அதாவது பால் தேஞ்சதும் பழைய ஆனதும் இவர் ஓங்கி அடிப்பாரு, அது பவுண்டரிக்கு அசால்ட்டா போகும். ஆனா இவரை தூக்கிட்டு வந்து விராட் கோலி ஆட வேண்டிய சேசிங் இடத்துல ஆட வச்சா அவர் எப்படி ஆடுவாரு? அந்த இடத்துக்கு திலக் வர்மா தான் சரியா இருப்பாரு. இப்போ வரைக்கும் அவருடைய ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா 2013 ரன் விராட் கோலி அடிச்சிருக்காரு சேசிங்ல மட்டும். அது 67 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல திலக் வர்மா கிட்டத்தட்ட 518 ரன்கள் அடிச்சு சேசிங்ல மட்டும் 64.57 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவரை தூக்கிட்டு போய் 3வது வீரரா ஆட வைப்பாருன்னு பார்த்தா அவரை தூக்கிட்டு வந்து 5வது 6வது பிளேஸ்ல போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எல்லா டீம்லயுமே எக்ஸஸா ஒரு பிளேயரை முழு நேர பேட்ஸ்மேனா வச்சிருப்பாங்க. அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணில கூட மில்லர் சும்மாவே 5வது பிளேயரா வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா அணிலுமே அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த அணில மட்டும்தான் அது கிடையவே கிடையாது. சுப்மன் கில்லும் சரி, சூரியகுமார் யாதவும் சரி, இதே ஃபார்ம்ல கடைசி வரைக்கும் வரக்கூடிய 8 T20 போட்டிகளை விளையாடினா வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போனா என்ன நடக்கும்? ஒண்ணுமே புரியல. இந்த போட்டியில கூட திலக் வர்மா அவ்வளவு ரன் அடிக்கலனா 51 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துருக்க மாட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா படி வாங்குற மாதிரி 101 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துருப்போம். அவங்களாவது பவர் பிளேக்குள்ளார ஒரு விக்கெட்டை மட்டும் தான் இழந்தாங்க. ஆனா இந்தியா பவர் பிளேக்குள்ளார 51 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து அணியை எப்படியாச்சும் மீட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு களத்துக்குள்ளார யார் யார் போராடிக்கிட்டு இருக்கிறது? அக்சார் பட்டேலும் திலக் வர்மாவும். பெரேரா வீசின 7வது ஓவர்ல திலக் வர்மா சாத்துன்னு சாத்துறாரு. 8வது ஓவர்ல பாட்மேன் தான் வீசுறாரு. ஃபர்ஸ்ட் பால்லே அக்சார் பட்டேல் காலி. அதோட 8வது ஓவர்ல இருந்து 14வது ஓவர் வரைக்கும் திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் ஜோடி சேர்ந்து 41 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அதிகமா அடிச்சிருக்கணும். அப்படி அடிச்சிருந்தாதான் ரன் வந்து சேஸ் பண்றது குறைவா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல 36 பாலுக்கு 98 அடிக்கணும். இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா ஹார்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் உள்ள இருக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை உடையற மாதிரி 15வது ஓவர்ல சிபாம்லா வீசின ஓவர்ல ஹார்திக் பாண்டியா 29 பாலுக்கு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல திலக் வர்மாவை ஃப்ரீ பண்ணிட்டு பிரஷர் குறைச்சிட்டு இவர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா நீயே அடின்னு சொல்லிட்டு இவர் பால் எல்லாம் டாட் பண்ணி அவருக்கு பிரஷர் கொடுத்துட்டாரு. கடைசியா நம்ம ஆட்கள் விளையாடினது தெருவுல இந்த குழந்தைங்க 1 pitch catch விளையாடல, அந்த மாதிரி 5 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்திருக்காங்க. 9வது விக்கெட் வரைக்கும் பேட்ஸ்மேன் பா அப்படின்னு பெருமை பேசுற கம்பீர் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா 17.4 ஓவருக்கு 157க்கு 5 விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருந்தாங்களே. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அடிச்சிருந்தா கூட, ஏதோ ஒரு 30 ரன் அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் இது வந்து கேவலமான தோல்வியாவே இருந்திருக்காது. 51 ரன்ன்றது 20 ரன்னா குறைஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம ஜிதேஷ் சர்மா தன்னுடைய கடமைக்கு 27 ரன் அடிச்சாரு. அதுவும் தவறுதலான ஒரு ஷாட் மூலமா தான் அதிரடி ஆடி தான் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் சிவம் துபே, இவரானதாங்க வரணும். இவர் எதுக்கு உள்ள வச்சிருக்காங்கன்னே தெரியல. நல்லா போலிங் போடும்போது கூடவே சேர்ந்து போலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. நல்லா பேட்டிங் ஆடும்போது ஒரு 6 அடிச்சு பேட்டிங்கை காப்பாத்தி இருக்கிறாரு. ஆனா தனிப்பட்ட முறையில இவர் என்ன பண்ணாருன்னே புரியல. அதுவும் இல்லாம இவர் ஸ்பின்னுக்கு எதிராக தான் நல்லா விளையாடுவாராம் அப்படின்னு தெரிஞ்சோம் அவர் ஸ்பின்னு போடும்போது அனுப்பாம கடைசியா 17வது ஓவர் ஃபாஸ்ட் தான் போடுவாங்க. அந்த நேரத்தில் அனுப்புறதுக்கு அவர் ஏன் எடுக்கணும்? அவரும் தேவையில்லை. இன்னொரு டவுட் என்னன்னா, ஓப்பனிங்கை தவிர்த்து மற்ற பிளேயர்கள் எங்க வேணாலும் இறங்கணும், எந்த சுச்சுவேஷன்ல வேணாலும் ஆடணும் அப்படின்னு கம்பீர் சொல்லி இருந்தாரு. ஆனா இந்த இடத்துல சிவம் துபே ஸ்பின்னுக்கு எதிராக மட்டும்தான் விளையாடுவார்னா அவரையும் டீமுக்குள்ளார எடுக்கணும். இதுக்கு ஐபிஎல்ல திறமையான வீரர்களையே எடுத்துட்டு போயிடலாம். 158 ரன்னுக்கு சிவம் துபே காலி, 162 ரன்னுக்கு ஹர்ஷித் சிங், வருண் சக்கரவர்த்தி காலி. அடுத்ததா களத்துக்குள்ளார தனியா போராடிக்கிட்டு இருந்த திலக் வர்மா 34 பாலுக்கு 62 ரன் அடிச்சு 5 6 2 4 கிட்டத்தட்ட 19.1 ஓவர்கள்ல அவரும் அவுட் ஆக மொத்தமா 51 ரன்கள் வித்தியாசத்துல நாம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்கா தரப்பில் இருந்து பாட்மேன் 4 ஓவரை வீசி 24 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. யான்சன் 4 ஓவரை வீசி 25 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை மட்டும் தான் எடுத்திருக்காரு. நிகிடி 3.1 ஓவர்களை வீசி 26 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷிபாம்லா மட்டும்தான் 4 ஓவரை வீசி 46 ரன்னை விட்டு கொடுத்து அவரும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நமக்கு என்ன கேள்வினா, கில்லும் சூரியகுமார் யாதவும் இதே ஃபார்ம்ல 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு போனா இந்தியா கோப்பையை வெல்லுமா வெல்லாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.